சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். எல்லா கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால அளவுல இடப்பெயர்ச்சி ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக குரு பயிற்சிக்கு மட்டும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம முன்னோர்கள் ரெண்டு விஷயங்களுக்கு மட்டும்தான் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு குரு பகவான நம்மளோட முன்னோர்கள் ரொம்பவே உயர்வான இடத்துல வச்சு சொல்லியிருக்காங்க. எதனால நம்ம முன்னோர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய நவ கிரகங்கள்லயுமே ஒரே ஒரு முழு சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் மட்டும்தான். குரு பகவான் நினைச்சா குப்பையில இருக்கிறவனையும் கோடீஸ்வரனை ஆக்க முடியும், கோடீஸ்வரனா இருக்கிறவனையும் குப்பையில தள்ள முடியும். சில பேர் கேட்கலாம், சுக்கிர பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் இதெல்லாம் சுபகிரகங்கள் தானே, அப்புறம் எதுக்காக குரு பகவானுக்கு மட்டும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் முக்கால் சுபர், புதன் பகவான் அரை சுபர், சந்திர பகவான் கால் சுபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குரு பகவானை மட்டும்தான் ஒரு முழுமையான சுப கிரகம் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சரி, குரு பகவானோட பார்வை கிடைக்கும் போது அந்த தோஷங்கள் எல்லாமே செயலிழந்து யோகங்களா மாறிடும். அந்த அளவுக்கு குரு பகவானோட பார்வைக்கு பவர் உண்டு. மத்த சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சுக்கிரன், சந்திரன், புதன் இந்த கிரகங்களோட பார்வைக்கு எல்லாம் இந்த அளவுக்கு பவர் அப்படிங்கிறது கிடையாது. அதே போல நீங்க அரசியல்ல சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல குரு யோகமான நிலைமையில இருக்கணும். பாசமான உறவுகள், அன்பான மனைவி, நல்ல நண்பர்கள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா குரு யோகம் இருக்கணும். பூர்வீக சொத்துக்களை நீங்க அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, குரு யோகம் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட குல தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் குரு பகவானோட அருள் இருந்தா மட்டும்தான் உங்களால குலதெய்வ வழிபாடு செய்ய முடியும். குரு அருள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சாகர வரைக்கும் உங்க குலதெய்வத்தை உங்களால கண்ணால கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஜோதிட ரீதியா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கிரகமா குரு பகவான் இருக்கிறார். இதனாலதான் குரு பகவான புத்திரகாரகன், தனகாரகன், ஜீவனகாரகன் அப்படின்னு ஜோதிடத்துல குறிப்பிடுறாங்க. அதாவது ஒரு சிலரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சிருப்பாங்க. 7 தலைமுறை 8 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொத்துக்களை வச்சிருப்பாங்க. வெளி இடங்கள்லயும் இவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்டவங்களோட ஜாதகத்துல குரு பகவான் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா அவங்களால ஒருவேளை உணவை கூட நிம்மதியா சாப்பிட முடியாது. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான உணவை எந்த காலத்திலுமே சாப்பிட முடியாது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் கெட்டு போயிட்டாரு அப்படிங்கறதால நோய்களோட போராடி மருந்து மாத்திரைகளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இவங்க வாழ்வாங்க. அதே போல இன்னும் ஒரு சிலரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேலைக்கு கூட நல்ல உணவை இவங்களால சாப்பிட முடியாது. எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் நஷ்டத்தை சந்திப்பாங்க. நம்ம வாழ்க்கையில விடுவு காலமே வராதா அப்படின்னு அப்பப்பும் புலம்பிக்கிட்டும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையில குரு பார்வையோ அல்லது குரு தசையோ நடப்புல வரும்போது திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத கோடீஸ்வர வாழ்க்கையையும் அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு மனுஷன் குப்பையில இருந்து கோபுரத்துக்கு போறான் அப்படின்னா அதுக்கு காரணம் குரு பகவானா தான் இருப்பார். அதே போல கோபுரத்துல இருக்கிறவன் குடிசைக்கு வாரான் அப்படின்னாலும் அதுக்கு காரணமும் குரு பகவானா தான் இருப்பார். இதனாலதான் மற்ற கிரகங்களோட பயிற்சியை விட குரு பகவானோட பயிற்சிக்கு ரொம்ப அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஜோதிடத்தை நம்பக்கூடிய எல்லா மக்களுமே குரு பயிற்சியை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. இப்படி எல்லாருமே ஆவலோட எதிர்பார்க்கிற குரு பயிற்சி இந்த 2024 வருஷத்துல மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்குது. அதாவது தற்சமய ராசி கட்டத்துல முதலாவது ராசியான மேஷ ராசியில இருக்கிற குரு பகவான் மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா 2வது ராசியான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானோட இந்த பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது. இன்னும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு திடீர் விபரீத ராஜ யோகங்களையும் கொண்டு வர போகுது. அந்த வகையில ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். அதனால சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிற குரு பகவான் வர மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானோட இந்த பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்களை கொடுக்க போகுது, ஒரு சில மாற்றங்களையும் ஏற்படுத்த போகுது. அதாவது தொழில் ரீதியான மாற்றங்கள், உத்தியோக ரீதியான மாற்றங்கள், உத்தியோகத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றது, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகங்கள், தொழிலாளிகளா இருக்கிறவங்க முதலாளிகளா மாறக்கூடிய யோகங்கள், இந்த மாதிரியான ஒரு சில வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால சிம்மராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதே நேரம் ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாற்றங்கள் ரொம்பவே பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும்.
அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஜென்ம ஜாதகத்துல குரு பகவான் வலுவான அமைப்புல இருக்காரு அப்படின்னா, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான யோகங்களை கொடுக்கும். அதே நேரம் உங்களோட ஜென்ம ஜாதகத்துல குரு பகவான் பலமிழந்து இருக்காரு அப்படின்னா, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பா ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தும், ஒரு சில வீழ்ச்சிகளையும் ஏற்படுத்தும். இதனால சிம்மராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி உங்களோட ஜென்ம ஜாதகத்தை ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க. குரு பகவான் உங்களோட ஜாதகத்துல என்ன அமைப்புல இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களோட ஜென்ம ஜாதகத்துல குரு பகவான் பலமிழந்து இருக்கிறாரு அப்படின்னா, எந்த விதமான மாற்றங்களையும் இந்த குரு பயிற்சி காலத்துல நீங்க செய்யாதீங்க. தொழிலை விரிவாக்கம் பண்றது அல்லது தொழில் மாற்றங்களை செய்யறது, வேற கிளைகளை ஆரம்பிக்கிறது அல்லது புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி எந்த விதமான மாற்றங்களையும் செய்யாம முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருக்க பழகிக்கோங்க. அதே நேரம் தொழில் ஸ்தானத்துல இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு 2, 4 மற்றும் 6வது வீடுகள்ல நேரடியா பதியுது. அப்படி பார்க்கும்போது குரு பகவானோட இந்த பார்வை சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தை இழந்துட்டு நிக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. அதாவது குரு பகவானோட நேரடி பார்வை உங்க ராசியோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில பதியறதால குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பா கிடைக்கும். அதே போல சமீப காலமா நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய பண நெருக்கடிகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கட்டாயமா முடிவுக்கு வரும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்க கைகளுக்கு வராம நிறைய தடைகளையும் தாமதங்களையும் சமீப காலங்கள்ல கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாராளமா உங்க கைகளுக்கு வந்து சேர போகுது. பண தட்டுப்பாடு இல்லாத ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இது கூடவே உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, குழந்தைகளோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, உங்களை பெத்தவங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்க தொடர்ச்சியா சந்திச்சு வரக்கூடிய மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள்ல இருந்தும் இந்த மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா நிரந்தரமான விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதே போல குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானத்துல பதியறதால உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தாய்வழி சொத்துக்கள் உங்க கைகளுக்கு கிடைக்கிறதுக்கும், தாய்வழி சொந்த பந்தங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் இந்த மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது கூடவே ஒரு சில சிம்ம ராசிக்காரங்க வீடு வாங்குறதுக்கும், நிலங்கள் வாங்குறதுக்கும், வாகனங்கள் வாங்குறதுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடந்த காலங்கள்ல வீடு வாங்கியிருப்பாங்க, நிலங்களும் வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த நிலங்களை பதிவு பண்ண முடியாம கடைசி நேரத்துல ஏதாவது வில்லங்கங்களை சந்திச்சிருப்பாங்க. ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா சொத்துக்கள் சம்பந்தமா நீங்க சந்திச்சு வரக்கூடிய இழுபறிகளும் வில்லங்கங்களும் முழுமையா உங்களை விட்டு விலகும். அதே போல சொத்து சம்பந்தமா நீங்க ஏதாவது வழக்குகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். அடுத்ததா தொழில் ஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் தன்னோட 9வது பார்வையா உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ரு ஸ்தானத்தை நேரடியா பாக்குறதால உங்களோட எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓட போறாங்க. உங்ககிட்ட மல்லு கட்டி தோல்வியை தழுவ போறாங்க. இதுலயும் குறிப்பா தொழில் ரீதியான எதிரிகளா இருந்தாலும் சரி அல்லது கூடவே இருக்கிற துரோகிகளா இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களை விட்டு அவங்களாகவே விலகி போறதை நீங்க கண் கூட பார்க்க முடியும். இது கூடவே ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்களே எதிரியா நிப்பாங்க. அவங்க மூலமாவும் இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களை எதிரியா நினைக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உங்ககிட்டயே உதவின்னு கேட்டு வந்து நிக்க போறாங்க. நீங்களும் பழசையெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு உதவிகளை செய்ய போறீங்க. இந்த உதவிகள் மூலமா பல வருஷமா இருந்துட்டு வரக்கூடிய குடும்ப பகைகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா விலக போகுது. ஆக மொத்தத்துல நடக்க இருக்கிற குரு பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கு நெருக்கடிகளை குறைக்கும், எதிரிகளை விரட்டி அடிக்கும், பண நெருக்கடியை குறைக்கும், குடும்ப வாழ்க்கையிலையும் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதே நேரம் உங்களோட ஜென்ம ராசியான சிம்ம ராசிக்கு கிடைச்சுக்கிட்டு இருந்த குரு பார்வை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கிடைக்காம போயிடும் அப்படிங்கறதால ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கட்டாயமா ஏற்படும். இதனால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட தனிப்பட்ட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அதே போல குரு பார்வை கிடைக்காம போனதால நிறைய மன குழப்பங்களையும் மன தடுமாற்றங்களையும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா சிம்ம ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். இதனால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற பெத்தவங்க பெரியவங்க கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. நன்றி, வணக்கம்.